பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா செடியில் சுத்தமாக காஞ்சிட்டு அதில் எந்த ஒரு இலைகளும் இல்லை, எந்த ஒரு தளிர்களுமே வராமல் வெறும் இந்த மாதிரி கம்புகள் மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம எப்படி தளிர் வர வைக்க போகிறோம், அந்த செடிகளில் எப்படி முட்டுக்கள் பூக்கள் வர வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நான் காமிக்கிற ரோஸ் வந்துட்டு நல்ல பூ பூத்துட்டு இருந்த ஒரு ரோஸு திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் இந்த மாதிரி காய்ஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. பூக்களும் கொடுக்கறத நிப்பாட்டிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த தண்டுகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு டப்பாவில் வந்துட்டு வாட்டர் போட்டுட்டு மஞ்சள் பொடி நல்லா போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரேயர் இருந்தது அப்படின்னா ஸ்ப்ரேயர் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். மேலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சு கூட நம்ம தெளித்து கூட கொடுக்கலாம். இதை ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரோஜா செடியிலேருந்து மேலே டாப்பில் ஒரு இன்ச்சு 1.5 அடி இஞ்சி வந்துட்டு அது காஞ்சிருந்தாலும் ஓகே, இல்லைன்னா பச்சையாக இருந்தாலும் சரி, இதை எல்லாத்தையுமே வந்து மேலே கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி